உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பவானியிடம் கேட்கலாம். பவானி, வணக்கம். இந்த ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பக்தர்களுடைய வருகை எந்த அளவில் இருக்கிறது? திருச்செந்தூர்ல கட்டுக்கடங்காத கூட்டத்தை நம்மளால திரையில பார்க்க முடிகிறது. இதை எப்படி கையாளுறாங்க அங்க நிர்வாகத்தினர்? கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக, அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அறுபடை வீடுகளில் ஒன்றாக போற்றப்படுகின்றது. பௌர்ணமி நாட்களில் பக்தர்கள் கோயில் கடற்கரையில் இரவு தங்கி வழிபடுவது வழக்கத்தில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் ஆடி மாத பௌர்ணமியை ஒட்டி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய கோயிலில் குவிந்த வண்ணம் இருந்து வருகின்றனர். இதனால் கோயில் வளாகம் திருவிழா காலம் போல் தற்பொழுது காட்சியளித்து வருகின்றது. பௌர்ணமி தினத்துக்கு வரக்கூடிய பக்தர்களின் வசதிகளுக்காக கூடுதலான கழிப்பிடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இலவச பொது தரிசனம் மற்றும் 100 ரூபாய் சிறப்பு தரிசன பாதையானது தடுப்புகள் அமைத்து நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது. பக்தர்கள் கோவில் கடற்கரை செல்வதற்கு வடக்கு கிரிபிரகாரம் வழியாக தனிப்பாதையும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. பக்தர்களின் வாகனங்களை நிறுத்துவதற்காக நகரின் எல்லையில் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி சாலைகளில் 6 இடங்களில் மின்விளக்கு குடிநீர் கழிப்பிட வசதியுடன் கூடிய வாகன நிறுத்தங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் உத்தரவின் பேரில் வாகன போக்குவரத்து துணை ஒழுங்குபடுத்த 100 போக்குவரத்து போலீசாரும் கோயிலில் பாதுகாப்பு மற்றும் பக்தர்களை ஒழுங்குபடுத்துவதற்கு பணிக்காக 434 போலீசார் என மொத்தம் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. அதிகாலை முதலே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் 5 மணி நேரத்திற்கும் மேலாகவே நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து வருகின்றனர். லட்சக்கணக்கான பக்தர்கள் அலைமோதிடும் இக்கூட்டத்தினால் கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்வது என்பதே பக்தர்களுக்கு தற்பொழுது மிக பெரும் சவாலாகவே இருந்து வருகிறது. பக்தர்களின் வருகையால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கடற்கரை வளாகம், பக்தர்கள் முடிக்காணிக்கை செலுத்தும் இடம், வள்ளி குகை, கோவில் வளாக பகுதி முழுவதும் மட்டுமில்லாமல் திருச்செந்தூர் நகர்பகுதி முழுவதுமே லட்சக்கணக்கான பக்தர்களின் கூட்டத்தினால் நிறைந்து காணப்பட்டும் வருகின்றது. திருச்செந்தூர் வரக்கூடிய முக்கிய சாலைகளான தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி சாலைகள் முழுவதும் நேற்றில் இருந்தே வாகனங்கள் மூலம் பக்தர்கள் வர தொடங்கியதால் திருச்செந்தூரிற்குள் நுழையும் அனைத்து சாலைகளும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகவே காணப்பட்டது. வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நின்றது. இதனால் திருச்செந்தூர் பகுதி பொதுமக்களுக்கு கோவிலுக்கு வரும் பக்தர்களும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். அத்தியாவசிய தேவைகளுக்கோ அல்லது பணிக்கு செல்வோர்களும் இந்த போக்குவரத்து நெரிசலால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பிட்ட விழா நாட்களை மட்டுமின்றி கடந்த சில மாதங்களாக ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி நாட்களில் திருச்செந்தூருக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதால் திருச்செந்தூர் முழுவதுமே பக்தர்களின் வருகையால் தற்பொழுது ஸ்தம்பித்து வருகின்றது. நன்றி பவானி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.